என்ன ஆச்சு? அப்பா, எதுக்காக நீ இவ்வளவு வருத்தமா இருக்க? என்னோட ஜிங்க இந்த மாதிரி கிடையாதே. உங்களுக்கு சொன்னா புரியாது. சரி, இப்ப நீ என்ன பண்றதா இருக்க? அவ்வளவு சீக்கிரம் நீ போட்டியிலிருந்து விலகிறவனும் கிடையாது. நீ எதிர்காலத்துல இருந்து தப்பிக்கவும் முடியாது. உன்னோட பே வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா நீ இருக்கல்ல. எனக்கும் அது தெரியும். ஆனா அத மறக்க முயற்சி பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. எனக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்க கூடாதுங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஆனா என்ன? ஆனா பெகசஸை எந்த பேயால ரிப்ளேஸ் பண்ண முடியும்? நிச்சயம் ஏதாவது ஒண்ணு இருக்கும். உனக்கு ஞாபகம் இருக்கா? நட்சத்திர துண்டுல இருந்து பெகசஸ் எப்படி உருவாச்சுன்ற கதை உனக்கு தெரியல? ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அத கோமா வில்லேஜ்ல முன்னோர்கள் தான் உருவாக்குனாங்க. கரெக்டா சொன்ன. ஆனா அவங்க பண்ண முயற்சியில முதல்ல உருவாக்குனது ஸ்டார்ம் பெகசஸ் இல்லன்றது உனக்கு தெரியுமா? ஆபத்தான சக்தி எதிர்க்கிற மாதிரி தான் அவங்க ஒரு பேவை உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதை பண்ணும் போதே திறமையான வேலையாட்களே ஏகப்பட்ட தவறுகளை செஞ்சிருந்தாங்க. கடைசியா தான் அவங்களால சரியா செய்ய முடிஞ்சது. பெகசஸை சரியா அமைக்கிற சமயத்துல எக்கச்சக்கமான புரோட்டோடைப்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி உருவாக்கப்பட்டதுல பெகசஸோட மிச்சங்கள் அடங்கின ஒரு பே இப்ப வரைக்கும் தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அதத்தான் லெஜெண்டரி பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லெஜெண்டரி பேயா? ஆமா, அது கிட்ட பெகசஸை விடவும் எல்ட்ராகவை விடவும் ரொம்ப அதிக சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. அது என்னன்னா, அது கிட்ட அதிக சக்தி இருக்கிறதுனால யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. அதனால மறைவிடத்துல வச்சுட்டாங்க. அவ்வளவு சக்தி இருக்கிற பேவ் அப்படி பண்றது சரிதானே? ஆனா அத உன்னால கட்டுப்படுத்த முடியும்னு எனக்கு தோணுது. இப்போ அது எங்க இருக்குப்பா? ஒரு லெஜெண்டரி பே. அது என்னோட புது சக்தியா இருக்கலாம். அதை என் கையால கட்டுப்படுத்த நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த லெஜெண்டரி பே தேவை. தயாரா இருக்க பே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஃபைனலி ஆரம்பிக்க போகுது. இது எல்லாத்துக்கும் முடிவு கட்ட வேண்டிய நேரம் இப்போ வந்தாச்சு. வா, உன் சக்தி என்னன்னு காட்டு. பாத்து பயந்து பின்வாங்கிட போற. இந்த மேட்சுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப ஆரம்பிச்சிருவோம். 3 2 1 நெத்தி அடி சுத்தி அடி. ஓ, அவனை விடாத ஈகிள். அவனுக்கு நீ யாருன்னு காட்டு லிப்ரா. ரெண்டு பேர்ஸ் முழு வேகத்துல போயிட்டு இருக்கு. இப்படியே போய் மோதிக்க போகுதுங்களா? அத விடாத. என்னங்கப்பா இது? திடீர்னு அந்த பேய் எங்க இருந்து வந்துச்சு? போட்டியில குறுக்கிட்டு அந்த ஆள் யாரு? இந்த போட்டி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் போல இருக்கே. அப்படின்னா நான் இதுல கலந்துக்கிறேன். என் பேரு மாசிமோனே கடோயா. நான் தான் இந்த உலகத்திலேயே நம்பர் 1 ட்ரேடர். தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1. அது சரி. ஆனா மிஸ்டர் டைரக்டர், ஏய் தம்பி, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு பெரிய டோர்னமென்டோட ஃபைனல் இங்க நடந்துட்டு இருக்கு. தெரியுமே, அது தெரிஞ்சுதான் இங்க வந்தேன். இந்த மாதிரி ஃபைனல்ஸ் நடக்கும்போது ஸ்ட்ராங்கான பிளேயர் இதுல கலந்துக்க வேண்டாமா? என்னோட ரேஸ் ஸ்ட்ரைக்கரும் நானும் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கானவங்க. நாங்க தான் நம்பர் 1. ஓ வந்திருக்கிறது மாசமோனே கடையாவும் ரேஸ் ஸ்ட்ரைக்கருமா? சர்க்கஸ நம்ம ஊருக்கே கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, இவன் நல்லா பயிற்சி எடுத்திருக்கணும். அதுக்காக தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க போல இருக்கு. ரெண்டுத்துல ஒண்ணு பாத்துடலாம். இவனை பார்த்தா நம்பர் 1 மாதிரி இல்ல, ஏன்ற மாதிரி இருக்கு. என்ன வேணா சொல்லிக்கோங்க, ஆனா என் கூட போட்டி போடுங்க. என்னால முடியாது. என்ன அப்படின்னா உனக்கு பயமா இருக்குன்னு ஒத்துக்கோ. மேனர்ஸே இல்லாதவங்க கிட்ட எல்லாம் நான் போட்டியே போட மாட்டேன். அப்புறம் பார்க்கலாம். என்னது? நீ உண்மையிலே என்ன பார்த்து பயப்படுறல்ல? அப்படின்னா ஏன் கூட வந்து போட்டி போடு. ஆ? அவனை இங்க இருந்து போட்டி அனுப்புவோம் லிப்ரா. எனக்கு ஒரு எதிரி கிடைச்சிட்டா. என்ன தம்பி தப்பிக்கிற? போட்டி போட தானே இங்க வந்த, மறந்துட்டியா? போட்டி சீக்கிரம் முடிச்சா ரொம்ப போர் அடிக்கும்ல. வந்து என் கூட மோது. திரும்ப தப்பிச்சிட்டான். ஒரே பொசிஷன்ல இருந்தும் அதால எப்படி நகர முடியுது? அது எந்த மாதிரி பேயா இருக்கும்? லிப்ரா, அதோட கதையை முடிச்சிடு. திரும்ப திரும்ப அதே தான் நடக்க போகுது. இதுக்கே வாய் போலதா எப்படி? பாக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குல்ல. நானும் ரேஸ் ஸ்ட்ரைக்கர் தான் இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கிறத நீ தெரிஞ்சுக்க போற. திடீர்னு எங்கிருந்து வந்துச்சு? என்ன
என்னப்பா போட்டி சீக்கிரம் முடிஞ்சிட போதுன்னு பயமா இருக்கா? இவன் ஏதோ தந்திரம் பண்றான். நல்ல முயற்சி தான், ஆனா இதெல்லாம் லிப்ராக்கு ஜுஜுபி. நீ இப்ப என்ன சொன்ன? உன்ன மாதிரி ஒரு ஆப்போனண்ட்ட பாக்குறது ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா நான் அவங்களுக்கு வேற மாதிரி தண்ணி காட்டுவேன். முழு பலத்தையும் பயன்படுத்த போறதா முடிவு பண்ணிட்டியா? ஆமா, லிப்ராவோட சூப்பர் சானிக் வேவ்ஸ் கிட்ட இருந்து நல்லா தப்பிக்க முடியாது. அப்படியா? யார் உன்கிட்ட இப்ப தப்பிக்க போறதா சொன்னது? அதான் நடக்க போகுது. லிப்ராவோட ஸ்பெஷல் மூவ உன்னால எதிர்க்க முடியும் நினைச்சா நீ எதிர்த்து பாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் முயற்சி பண்றேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ அதை பண்ணு. ஓகே, இப்ப பாரு. ஸ்பெஷல் மூவ் லிப்ரா இன்ஃபர்னல் பிளாஸ்ட். சீக்கிரம் ஆகட்டும். என்ன என்ன பண்ண? என் ஸ்பெஷல் மூவ்ல இருந்து தப்பிச்சிட்ட. என்னடா தம்பி நீ இவ்வளவு நேரம் எடுத்துக்கிற? இல்ல இல்ல, இத நான் ஒத்துக்க மாட்டேன். மறுபடியும் முயற்சி பண்றேன். நீ முயற்சி பண்ணு, நான் கிளம்புறேன். வார்ம் அப் பண்ணதெல்லாம் போதும். நான் கிளம்புறேன். வார்ம் அப் பண்ணதெல்லாம் எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கற ஜிங்கா? நான் உன் கூட ஒளிஞ்சிட்டு இருக்கற ஜிங்கா வந்த. நான் உனக்கு கூட போட்டி போடுறதுக்காக தான் இங்க வந்தேன். உனக்கு என்ன பார்த்து என்ன ஆச்சு? என்ன பார்த்து பயந்துட்டியா? ஒளிஞ்சிட்டு இருந்தது போதும், வெளியே வா. பயந்தது போதும் ஜிங்கா. இன்னும் எவ்வளவு நேரம் என்ன வெயிட் பண்ண வைக்க போற? வெயிட் பண்றது ரொம்ப போர் அடிக்குது. தம்பி, இப்பதான் விஷயமே புரியுது. ஆனா நீ தேடிட்டு இருக்கிற ஜிங்கா இந்த போட்டியில ஏன் கலந்துக்கல? என்ன சொல்றது புரியலையா? ஃபைனல் பேட்டில்ல அவன் இல்லங்கறத சொல்றேன். ஹே, இங்க பாரு. நம்மளோட போட்டி இன்னும் முடியல, அதனால அதுல கவனம் செலுத்துறியா? ஜிங்காவே இங்க இல்லங்கறப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன வேலை இருக்க போகுது? நின்னு போகாத. ஏன் இப்படி பண்றான்? ஏன் இப்படி பண்றான்? அவனுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? எதுக்கு வந்தா இப்ப எதுக்கு ஓடுறான்? இன்னொரு சுவாரஸ்யமான பேடு எனக்கு கிடைச்சிருக்கா. ஹேய், உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? ஹியாமா, ஹகுட்டோ. எப்படி இருக்கீங்க? நீங்க வருவீங்கன்னு தெரியும். ஹகுட்டோ, அந்த லெஜெண்டரி பேவை பத்தி சொல்றியா? உங்க அப்பா இருக்காரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? அது எங்க இருக்குன்னு தெரியுமா? தயவு செஞ்சு சொல்லு. அந்த மலையோட ஆழமான பகுதியில இருக்கிற அந்த இடத்தை எப்பவோ அடைச்சு வச்சுட்டாங்க. அங்க போகவும் முடியாது. ஏன்னா நீ நினைக்கிறத விட அங்க ரொம்ப ஆபத்து இருக்கும். இருந்தாலும் I just knew you were going to say that. All right, but this won't be easy. You better prepare yourself. Why are you trying to scare us, Hoikuto? He just wants you to know what you're up against. Like what, Hyoma? Many other bladers have come here seeking the legendary bay, and they too were determined. They all failed. Not one of them was able to retrieve it. Not even one? That is why it is a legendary bay. That's awesome! If it's not a challenge, there'd be no fun in getting it. ஜாக்கிரதை, கீழே விழுந்தீங்கன்னா உடம்புல எதுவுமே மிஞ்சாது. இனி என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஆமாப்பா, ரொம்பவே கொடுமையா இருந்தது. இந்த நீர்வீழ்ச்சி ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த கொகைக்குள்ள தான் அந்த லெஜெண்டரி பேவை இருக்கு. கொகையா? எந்த கொகை? உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கு. அந்த நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடி பாரு. ஓ அப்படியா? கொகைய அந்த நீர்வீழ்ச்சி மறைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள நுழைஞ்சாதான் நீ போக முடியும். முயற்சி பண்ணும்போது இந்த மாதிரி பல ஆபத்துகள் ஏற்படலாம். அப்ப என்ன பண்றது? உள்ள போக ரகசிய வழி ஏதாவது இருக்கா? இல்ல, அப்போ ஒரு ரகசிய வழியை உருவாக்கலாம். கெண்டா, புரிஞ்சிருச்சு. நெத்தியடி சொல்லியடி. சஜிட்டேரியோ ஃப்ளேம் ஃப்ளா. ஏரிஸ் ஹார்ட்கோர் டிஸ்ட்ரக்ஷன். அப்படி போடு. கலக்கிட்டீங்க. Thank you கெண்டா. ஹியோமா. பரவாயில்ல இருக்கட்டும். இங்க ரொம்பவே இருட்டா இருக்குப்பா. நம்ம மேல எதுவும் வந்து விழுந்துறாதுல.
அப்படிலாம் ஆகாது. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அதை எடுத்துக்கிட்டு டப்புன்னு கிளம்பிடுவோம். அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி கிடையாது. நிறைய திறமையான பிளேடர்ஸ் இந்த இடத்துக்கு இதை தேடி வந்திருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூட அந்த லெஜெண்டரி பே அவங்களோட கைக்கு கிடைக்கவே இல்லை. எதனால அப்படி? அங்க போனதுக்கு அப்புறம் நீ ஏன் அதை புரிஞ்சுப்ப. நாம வந்து சேர்ந்துட்டோம். அது இருக்கு பாருங்க. ஆ! என்ன கல்லா? ஆமா, பே வாசல். கண்டுபிடிக்கப்பட்டதுல இருந்து இந்த பே இந்த மாதிரி தான் இருக்கு. இது எத்தனை வருஷமா இங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பல நாள் புதைஞ்சிருந்ததுனால அது அப்படியே கல்லா மாறிடுச்சு. அப்படின்னா அதை தட்டி எழுப்பிட வேண்டியதுதான். சரியா சொன்ன. உடனே அது பண்ணுவோம். Sagittario Flame Claw. Aries Hard Throw Destruction. என்ன இது? ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படல. நம்பவே முடியல. இந்த மூசால நீர்வீழ்ச்சியை நம்ம தகர்த்துட்டோம். இதுல ஒரு சின்ன கீறல் கூட விழல. அதனாலதான் இத லெஜெண்ட்னு சொல்றாங்க. இந்த பேவ ஒரு சாதாரண கல்லுன்னு நாம தான் குறைச்சி எடை போட்டிருக்கோம். நீ இப்ப எங்க போற ஜிங்கா? அப்படியா? இவங்க சொல்றது உண்மையா? இதே மாதிரி கல்லா காலத்துக்கும் யாருக்கும் பிரயோஜனப்படாம இருக்க போறியா? ஒரு லெஜெண்டுக்கான அர்த்தம் அதுதானா? ஜிங்கா, பாத்து ஜாக்கிரதை. இங்க இங்க என்ன நடக்குது? ஜிங்கா, நீ என்ன ஃபீல் பண்ற ஜிங்கா? இது என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதாவது என்ன கிட்ட வர சொல்லுது. அந்த பே ஜிங்கா கிட்ட பேசிட்டு இருக்கா. இது உண்மையா? ஜிங்காவும் லெஜெண்டரி பேவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்களா? உனக்கு என்னோட குரல் கேக்குதுன்னா எனக்கு பதில் சொல்லு. உன்னை அடையறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உனக்கு புரியுதா? எனக்கு இதுக்கப்புறம் உன்னோட உதவி தேவைப்படுது. பெரிய பெரிய பிளேடர்ஸோட நான் என்னோட சக்தியை பயன்படுத்தி எதிர்த்து போட்டி போடணும்னா அதுக்கு உன்னோட சக்தியும் எனக்கு தேவை. ஆமா, எனக்கு தெரியும். காரணம் உனக்கு பெருசா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லை. வெளியே வா, வந்து என்னோட பயணத்துல நீயும் கலந்துக்க. நான் இப்போ எங்க இருக்கேன்? Pegasus? Pegasus! Pegasus, Galaxy Pegasus. உனக்கு கிடைச்சிருச்சு ஜிங்கா. நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷலானவன் தான். சந்தேகமே இல்ல, நாம எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு. என்ன ஒரு பே, இந்த மாதிரி உன்னை நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பே கிட்ட எவ்வளவு சக்தி இருக்கும்னு என்னால கற்பனை கூட பண்ண முடியல. முயற்சி பண்ணி பார்த்துட்டா தெரிய போகுது. நீ தயாரா இருக்கியா Galaxy Pegasus? கொஞ்சம் இரு, அவசரப்படாத. நெத்தி அடி, சொல்லி அடி. என்ன ஒரு அற்புதமான பவர். அதிக சக்தியை காட்டியிருக்க. இது கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்கு. ஆமா, இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. கட்டுப்படுத்த ஆள் இல்லாம தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா நான் சீக்கிரமா கட்டுப்படுத்துவேன். நம்ம நல்ல நண்பர்களா இருக்க முடியும் Galaxy Pegasus. நீ இங்கதான் இருக்கியா?
ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இனி கண்ணாமூச்சாட்டம் தேவையில்ல சிங்கா. வா என் கூட வந்து பேட்டில் பண்ணு.